ஜேர்னி ஆஃப் லைஃப் வாழ்க்கை பயணம் என்ற குடும்பத்தினூடாக ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறார். பாத்ரூமில் ஜின் ஷேத்தான் இருப்பதால் சுய இன்பம் அனுபவிக்கக்கூடாதா? அப்படி செய்தால் ஜின் ஷேத்தான் அவரில் ஒட்டி கொள்ளுமா? அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக இந்த ஆதா சிர்ரியா என்ற அதற்கு அரபிலே சொல்லுவார்கள். இந்த கைப்பழக்கம் என்ற அந்த பகுதி என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்ற அந்த கேள்வியை பொறுத்தவரையில் அது ஹராமானது என்ற அந்த கருத்தை நாம் சரி காணுகிறோம். சில அறிஞர்கள் சில விதிவிலக்குகளை செய்திருக்கிறார்கள், அவைகளையும் நான் இங்கு குறிப்பிடுகிறேன். அடுத்ததாக, அப்படி நடந்து கொள்வதால், பாத்ரூமில் நடந்து கொள்வதால் ஜின் ஷேத்தான் அவரில் ஒட்டி கொள்ளுமா என்ற அந்த கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக பாத்ரூமிலே நாங்கள் ஜின் ஷைத்தான் இருக்கிறது அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஷர்றுகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாய், கெட்ட ஆண் பெண் ஷைத்தானுடைய தீங்களை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி கொண்டுதான் பாத்ரூமுக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். என்றால் அங்கே அதிகமான ஜின் ஷைத்தான்களுடைய தீங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கின்ற பொழுது கூடுதலான ஷைத்தானுடைய ஆதிக்கங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவர் இப்படி செய்கிறதுனால தான் அது நடக்கும் என்ற செய்திகளை நாம் குர்ஆன் சுன்னாவில் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஹதீஸ்களை பொதுவாக பார்க்கின்ற பொழுது அங்கே ஷைத்தானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதனால்தான் பாதுகாப்பு தேடும்படி சொல்கிறார்கள். எனவே நாங்கள் அந்த பாதுகாப்பை தேடிக்கொண்டு நாங்கள் தவறுகளில் ஈடுபடுவது என்பது இன்னும் அந்த பாதுகாப்பை அது தூரமாக்குவதற்கான, அல்லாஹ்வுடைய தொடர்பை தூரமாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அப்படியான இடங்களில் தவறான காரியங்களிலே நாங்கள் ஈடுபடுவதிலிருந்து தூரமாக இருப்பது ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு வாய்ப்பாக அமையலாம். என்றால் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு அங்கே இருக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. குறிப்பாக ஷைத்தான்களுடைய ஆதிக்கம் இருக்கின்ற ஒரு இடத்திலே நாங்கள் இப்படி நடந்து கொள்வதன் ஊடாக ஷைத்தானுக்கு அது துணையாக அமையலாம். இது ஒரு கருத்து தான். நேரடியாக குர்ஆன் சுன்னாவில் அவைகள் நாம் அறிந்த வரையில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த ஆதா சிர்ரியா என்று சொல்லக்கூடிய இந்த கைப்பழக்கம் என்பது, சுய இன்பம் என்பது, இஸ்திம்னா, அதாவது மணியை சுயமாக வெளிப்படுத்திக் கொள்வது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் அதை ஹராம் என்ற கருத்தை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு அவர்கள் வைக்கின்ற ஆதாரம் வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து கொள்வார்கள், கற்பை பேணிக் கொள்வார்கள், தங்களுடைய மனைவிமார்கள் அல்லது வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களிடத்தில் தவிர அவர்கள் தங்களுடைய அதாவது இச்சையை தீர்த்து கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக அவர்கள் அந்த விடயத்தில் பழிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஃபமன் இப்தகா வராஅ ذلك, யார் அதை தாண்டி அதற்கு பின்னால் எல்லை மீறுகிறாரோ ஃபௌலாஇக ஹுமுல் ஆதூன், அப்படியான நிலையில் அவர்கள் எல்லை மீறியவர்களாக இருக்கிறார்கள், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற அந்த கருத்தை வைத்து, அப்போ இந்த மேலே சொல்லப்பட்டிருப்பது மனைவியிடத்திலே சுயமாக அனுபவிக்கலாம், அடுத்தது அடிமையிடத்திலே அனுபவிக்கலாம். அதை தாண்டி அனுபவிப்பது ஃபமன் இப்தகா வராஅ ذلك, அதற்கு பின்னால் இந்த விடயத்துக்கு பின்னால் மனைவிட்டு அனுபவிக்கிறது அல்லது அடிமைட்டு அனுபவிக்கிறது தவிர உள்ள விடயம்ங்கிறது எல்லை மீறுகின்ற செயல், அதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வசனத்தை வைத்து இந்த சுய இன்பம் காண்பது மார்க்கத்தில் கூடாத காரியம் என்ற செய்தியை அப்துல்லா பின் பாஸ் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே ஒருத்தருக்கு அப்படி தேவை இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வாலிப கூட்டமே, உங்களுக்கு யாருக்காவது அதாவது பாத்தை அடைந்து கொண்டால், அதாவது திருமணத்துக்கான சக்தியை அவர் பெறுவாராக இருந்தால் அவர் திருமணம் முடித்து கொள்ளட்டும். அதே போன்று அந்த திருமணம் அவருடைய பார்வையை தாழ்த்தும், அவருடைய அஃபத்தை அது பாதுகாக்கும். யார் அதற்கு முடியலையோ, திருமணம் முடிக்க முடியலை என்றிருந்தால் அவர் அலைஹி பிஸ்ஸவும், அவர் நோன்பு பிடிக்கட்டும். ஃபைன் லஹு விஜா, அது அவருக்கு பாதுகாப்பாக அமையும், அதாவது சிகிச்சையாக அமையும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்லுகின்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு சுய இன்பம் அனுபவிக்க முடியும் என்றிருந்தால் இந்த இடத்திலே நோன்பை சொல்லாமல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான செயலை செய்யுங்கள், நீங்கள் சுய இன்பம் காணுங்கள், அதுக்கு அனுமதி இருக்கிறது என்று சொல்லியிருப்பார்கள். எனவே சுய இன்பம் காண்பது ஹராமான ஒரு விடயம் என்பதுதான் சரியான நிலைப்பாடு. ஆனால் ஒரு 2 ஹராம் வந்து குறுக்கிடுகின்ற பொழுது விபச்சாரத்துக்கு போயிடுவேன் என்ற நிலை இருக்குமாக இருந்தால் அந்த நேரத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் தன்னுடைய மணியை சுயமாக எடுத்துக்கொண்டார் என்றால் அந்த இடத்திலே அவர் குறைந்த தவறை செய்திருக்கிறார் என்றுதான் பார்க்கப்படுமே தவிர அந்த விபச்சாரத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக வேண்டி அகஃபுவரரை இருக்கின்ற தீங்கிலே ஒரு லேசான தீங்கை தெரிவு செய்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் தன்னுடைய மனைவி இருந்தால் மனைவியோடு அவர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுத்தான் தன்னுடைய மனையை அவர் வெளிப்படுத்த வேண்டும். அல்லது தன்னுடைய மனைவியுடைய கையினால் அவர் இன்பம் காண்பதிலே தவறு ஏதும் இல்லை. அல்லது மனைவியுடைய வேறு உறுப்புகளில் அவர் இன்பம் கண்டு அவருடைய மணியை வெளிப்படுத்துவதில் எந்த தவறையும் இஸ்லாம் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயை போன்றவர்கள் மாதாந்த ருதுவோடு இருக்கின்ற பொழுது இடுப்புக்கு கீழ்ப்பட்ட பகுதிகளை மறைத்துவிட்டு இன்பம் காண்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் ஹதீஸ்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஏனைய இடங்களில் மனைவியோடு இன்பம் காண முடியும். தன்னுடைய மனைவியுடைய கையினால் இவருடைய அபத்தை பிடித்து இன்பம் அனுபவிப்பதை இஸ்லாம் தடை விதிக்கவில்லை. ஆனால் இவர் சுயமாக இன்பம் காண்பதை மார்க்கம் தடை விதித்திருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். இதுவே அந்த கேள்விக்கான சுருக்கமான பதிலாக இருக்கிறது. அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கிறான்.